கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் காலையிலே இந்த தேன் துளி நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் நமக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாக இருக்க போகிறது. என்று சொன்னால் நம்முடைய தேவன் நமக்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு வார்த்தையை சொல்ல போகிறார். நம்மை குறித்து அவர் நினைத்திருக்கிற நினைவை குறித்து சொல்லுகிறார். நம்ம என்னவென்று நினைக்கிறார் என்று பார்க்கிறோம். ஒருவேளை இந்த வசனங்கள் பழைய ஏற்பாட்டிலே இஸ்ரவேல் மக்களுக்கு சொன்னதாக இருந்தாலும் இந்த வேதாகமத்தில் சொன்ன வார்த்தைகள் அனைத்தும் அவரை விசுவாசிக்கிற மக்களுக்கு, தேவனை உண்மையாக விசுவாசித்து அவர் ஏற்றுக்கொள்ளுகிற மக்களுக்கு அது ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. ஆகவே இந்த வேளையில் கூட தேவன் உங்களையும் என்னையும் பார்த்து ஒரு ஆசீர்வாதமான வார்த்தைகளை சொல்லுகிறார். எனக்கு நீ சொந்த ஜனமாயிருப்பாய் என்கிறார். அதோடு கூட எனக்கு பரிசுத்த ஜனமாயிருப்பார் என்று சொல்கிறாய். இந்த வசனத்தில் உபாகமம் புத்தகம் 26வது அதிகாரத்தில் 2 வசனங்களை நான் உங்களுக்கு படிக்க விரும்புகிறேன். கர்த்தரும் உனக்கு வாக்கு கொடுத்து உனக்கு சொல்லி இருக்கிறபடி நீ என்னுடைய கட்டளைகளையெல்லாம் கை கொண்டால், நீ என் கட்டளைகளையெல்லாம் கை கொண்டால் எனக்கு சொந்த ஜனமாயிருப்பாய். பாருங்கள், கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி கீழ்ப்படிந்து அதன்படி செய்கிறவர்களுக்கு பெரிய ஆசீர்வாதம் இருக்குது. தேவன் தம்முடைய வாயினாலே அந்த வார்த்தையை சொல்லுகிறார். நீங்கள் எனக்கு சொந்த ஜனமாக இருப்பீங்க. இன்றைக்கி யாராவது பார்த்து நீங்கள் எனக்கு சொந்தம்னு சொன்னால் எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும். நீங்கள் எனக்கு உறவினர், நீங்கள் எனக்கு சொந்தம் என்று சொல்கிற வேளையில் நம்ம எவ்வளவு சந்தோஷப்படுவோம். ஆனால் இந்த வானத்தையும் பூமியும் படைத்த தேவன், தேவாதி தேவன் உங்களையும் என்னையும் இந்த காலை வேளையில் பார்த்து நீங்கள் எனக்கு சொந்தமானவர்கள், சொந்த ஜனம் என்று சொல்கிறார். அப்போ நம்ம எவ்வளோ ஸ்லாக்கியம் பெற்றவர்களாக இருக்கிறோம். இதை நாம் அறிந்து அவருக்கு உண்மையாகவே ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும், நன்றி செலுத்த வேண்டும். அதோடு கூட அடுத்த வசனத்திலே நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் புகழ்ச்சியும் கீர்த்தியும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன். உன்னை சிறந்திருக்கும்படி மகிழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் உன்னை எல்லா ஜனங்களை காட்டிலும், இந்த உலகத்தில் உள்ள மற்றவர்களை காட்டிலும் நான் உன்னை சிறந்திருக்க செய்வேன். ஒரு ஸ்பெஷலாக உன்னை நான் பொருட்படுத்துவேன், வழி நடத்துவேன், ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். அப்படிப்பட்ட தேவன் நமக்கு இருக்கிறார். அதோடு கூட என்று நான் சொன்னபடியே நீ உன் தேவனாகிய கர்த்தரான எனக்கு பரிசுத்த ஜனமாயிருப்பார் என்றும் அவர் இன்று உனக்கு சொல்லுகிறார். இந்த நாளிலே, இந்த காலை வேளையிலே அவர் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகிற வார்த்தை இதுதான். நீங்கள் எனக்கு சொந்த ஜனமாய் இருப்பீர்கள், எனக்கு சொந்த பரிசுத்த ஜாதியாய் ஜனமாய் இருப்பீர்கள் என்று சொல்கிறார். எவ்வளவு ஸ்லாக்கியம் பெற்ற நம் மக்களாய் நாம் காணப்படுகிறோம். ஆகவே அவருக்கு நன்றி சொல்லுவோமா, ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? அவருக்கு எப்பொழுதும் அவரை நாம் நன்றியோடு துதிப்போம். நல்ல ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இப்படிப்பட்ட நல்ல வார்த்தைகளை எங்களுடைய வாழ்க்கையிலே நீர் கேட்க நீங்கள் கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். இந்த வேதாகமத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். வேதத்தில் அநேக வார்த்தைகளிலே நீர் எங்களை நினைக்கிறீர், நினைத்து ஆண்டவரே பேசுகிறீர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். இந்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி. இந்த நாளிலே இந்த வார்த்தை எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க கிருபை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் அவருடைய சொந்த ஜனங்கள், அவருடைய சொந்த ஜாதி.